الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم. وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் எல்லோரும் முஹர்ரம் மாதத்தில் பிறை 10 ஆஷுராவுடைய நோன்பை நன்மை எதிர்பார்த்தவர்களாக, ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்ற எண்ணத்தோட அந்த நோன்பை பிடித்தவர்களாக இந்த இடத்துல வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய நன்மைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்களுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஆஷுராவுடைய தினம் வெறுமனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தில் இந்த நாள்ல ஒருவர் தர்மம் செய்றாரு, அடுத்த வருடம் வரைக்கும் அவருடைய முழு செலவீனங்களையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். பொதுவாக நாங்க எந்த ஒரு வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு பிசினஸ் செய்யறதாக இருந்தாலும் அதனுடைய ப்ராஃபிட்டை பார்க்காம அந்த பிசினஸ், அந்த வியாபாரத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த ஒரு வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும் அதனுடைய ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம். அதே போல இன்னைக்கு மக்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா, எந்த அமல் செய்யறதாக இருந்தாலும் அந்த அமலுடைய கூலி தெரியாவிட்டா அந்த அமலை செய்ய மாட்டாங்க. செய்ய போற அமலுடைய கூலிய பாக்குறாங்க. அநேகமானவங்க அமலுடைய கூலி எதிர்பார்த்து செய்யறாங்க. ஆனா அந்த அமல் அல்லாஹ்வுக்காக செய்யறோமா என்றா கிடையாது. அமலுடைய கூலி எதிர்பார்க்கிறோம், கட்டாயமாக அமல்களுடைய கூலி எதிர்பார்க்கணும். ஆனா நிய்யத் இருக்கணும், இந்த அமல் கூலிக்காக வேண்டி அல்ல, இந்த அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி. எங்களுடைய ஒவ்வொரு அமலும் எப்ப கூலி என்றது ஒரு பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நிய்யத் சீராகுமோ அந்த அமல்ல அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்தை வச்சிருப்பார். ஹஜ்ஜிக்கு போறோம், போய் வந்த கூலி எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அன்று பிறந்த பாலகனை போல வாரம் அந்த கூலி தெரியும். ஆனா இல்ல, இந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்காக. ஏன் நான் சொல்றேன்டா, இந்த ஒவ்வொரு அமலும் கபூலியத் எப்ப உண்டாகும் என்றா, அந்த ஒவ்வொரு அமலும் லில்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்று ஆகிற போதுதான் அந்த அமல்ல அல்லாஹ் கபூலியத்தை வச்சிருக்கிறான். அதே போல நிகாஹ் என்றதும் ஒரு இபாதத் என்பதை மறந்துடக்கூடாது. நிகாஹ் என்பது சடங்கு அல்ல. நிகாஹ் என்பது அது வயது வந்துட்டா செஞ்சுத்தான் ஆகணும், இல்லாட்டி மக்கள் குறையாக பேசிடுவாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் அல்ல, இது ஒரு இபாதத். இது ஒரு இபாதத். தொழுகையுடைய ஃபர்து ஷரத் இருப்பது போல, நோன்புக்கு ஷரத்து ஃபர்து இருப்பது போல, ஜகாத்துக்கு ஷரத்து ஃபர்து இருப்பது போல, நிகாஹுக்கும் ஷரத்து ஃபர்து அல்லாஹ் வச்சிருக்கிறார். நிகாவுக்கும் ஷரத்து ஃபர்து இருக்கு. ஒருவருக்கு நினைச்ச மாதிரி நிக்கா செய்யலா, ஒருவருக்கு நினைச்ச மாதிரி மஹர் கொடுக்கலா, ஒருவருக்கு நினைச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பம் செய்யலா. அதற்கு மார்க்கம் அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்குது. ஆனா கவலையான விஷயம் என்னென்றா, எல்லா இபாதத்தையும் படிக்கக்கூடிய நாங்க படிக்காம செய்யக்கூடிய ஒரு இபாதத் நிகாஹ் மட்டும்தான். இந்த இடத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, அதனால அவங்களுக்கு ஏற்றது போல நான் பேசுறேன். இப்ப நடக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் நடக்கக்கூடிய சில சப்ஜெக்டுகளை உங்களோட ஒரு முதாக்கரா செய்யறேன். நிகாஹ் என்பது வெறுமனே உடலுடைய தேவைக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. நிகாஹ் என்றது அது ஆசைக்காக இச்சைக்காக செய்யக்கூடிய ஒன்று அல்ல. அது நிகாஹுடைய பகுதியில் ஒரு பகுதி. ஆனா நிகாஹ் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபகதிஸ்தக்மல நிஸ்ஃபத்தீன், தீனுடைய அரைவாசியை பூர்த்தி செய்றாரு நிகாஹ் செஞ்சா. அப்ப ஒருவர் உடல் கொள்றதுனாலே தீனுடைய அரைவாசி பூர்த்தி ஆகுது இல்ல. இந்த நிகாஹ் என்பதற்கு பின்னால பெரிய ஒரு வாழ்க்கையை, பெரிய ஒரு திட்டத்தை, பெரிய ஒரு நோக்கத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். பெரிய ஒரு நோக்கத்தை. நாளை மறுமையில எந்த அமலுமே கிடையாது. நாளை மறுமையில யாருக்கும் சொல்ல முடியாது, zikr செய்ய முடியாது. நாளைக்கு சில இபாதத்துகளை மாத்திரம் தான் அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கிறார். மறுமையில சில இபாதத்துகள் மாத்திரம் தான். அதுல ஒன்று, நாளை மறுமையில குர்ஆன் ஹாஃபில்மார்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.
உலகத்துல யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்கினாங்களோ அந்த பிள்ளைகள் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால அவங்க சுமந்த அல்லாஹ்வுடைய கலாம ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய கலாம ஓதுவாங்க. அதே போல சுஜூத் என்ற இபாதத் இருக்குது மறுமையில. சுஜூத் என்ற இபாதத். மூன்றாவது நிகா என்ற இபாதத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். நிகா என்ற இபாதத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். குடும்பம் நல்ல இருந்துச்சுன்னு சொன்னா நாளை மறுமையில குடும்பமாக அல்லாஹ் சுரகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை தருவான். சூரா தூர்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எங்கட குடும்பங்கள் அப்படிப்பட்ட குடும்பமாக ஆக்குவானா. இல்ல நாளை மறுமையில நிகா செய்யப்பட்டு தான் ஜோடிகளோட தான் அல்லாஹ் சுரகத்தில் எங்களை அனுப்பி வைப்பார். அதுல முதலாவது திருமணம் செய்யக்கூடிய இந்த மணமகனுக்கு நான் நசீஹ செய்றேன். நிகா என்பது சடங்கு அல்ல, நிகா என்பது இபாதத் என்பது உள்ளத்துல நீ ஏற்றுக் கொள்ளும். அதே போல அந்த கணவனோட இணையக்கூடிய அந்த பிள்ளைக்கும் சொல்லணும் நிகா என்பது வெறுமனே அது ஒரு வலியுமா ஒரு நிகா அந்த மரத்தோண்டி சாப்பாடு என்று சொல்லி எல்லாம் அது ஒரு பங்கன் அல்ல. முதலாவது நியத்து வரணும் அது நிகா என்பது ஒரு இபாதத், ஒரு அமல் என்பதை சீராக்கி கொள்ளணும். அடுத்தது ஆக மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்றோம். நிறைய நிகாகள் இது பேசப்படுறல்ல. இப்ப ஷாஹிதுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. சில நிகாகல்ல பாக்குறோம் ஷாஹிதுக்கு யாராவது திடீரென்று ஒரு மினிஸ்டர் வந்துட்டு வாங்க முன்னால வாங்க சைன் பண்ணுங்க. அவரு குடும்பத்துல யாருன்றே தெரியா, அவர் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஆனா சொசைட்டில பெரிய லெவல்ல இருக்கிறாரு. இல்ல திடீரென்று ஒரு பெரிய ஷேக் உண்டு, பெரிய ஒரு ஆலிம் உண்டு வாராரு. நான் சொல்லுறேன் சைன் பண்ணக்கூடிய நேரத்துல நீங்க யாரையும் முற்படுத்தலாம், பிரச்சனை இல்ல. ஆனா முற்படுத்துறதுக்குரிய நோக்கத்தை விளங்கும். ஏன் நான் சைன் பண்றேன், ஏன் அந்த தாள்ல ஏன் பேரும் இருக்கணும் என்று சைன் பண்றேனா இல்ல. இதை விளங்காததினால தான் சில நிகாக்களுடைய ப்ராப்ளங்கள் காவி கோட்டுக்கு போகுது. இது தெளிவுபடுத்தப்படுவதில்லை. இது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. சைன் பண்ணக்கூடியவர்களுக்கு சில தகமைகள் இருக்குது. ஒருவேளை ஒருவர் சொல்றாரு அவருக்கும் மனைவிக்கும் ப்ராப்ளம், அவருடைய குடும்ப வாழ்க்கை சீரில்ல, அவரை கொண்டு வரல சைன் பண்ண. ஏன் அவருடைய லைஃபே கேள்விக்குறில் இருக்கிற நேரத்துல அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறல சைன் பண்ண. சைன் பண்றது யாரு? ஏன் ஷஹாதாவுக்கு கூட்டி வாரோம் என்றா நாளைக்கு இந்த குடும்பத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாம அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். வார நேரத்துல இந்த சைன் பண்ணவர்த்த முன்னால வரணும். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண அவர்த்த முன்னால வந்து 2 பேருக்கும் நசீஹா செஞ்சு 2 பேரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஆனா சைன் பண்ணவர் நிகாவுக்கு பின்னால் அவரை தேடி பிடிக்கவே கஷ்டம். அது எப்படி என்றா ஜனாசாவை வச்சுட்டு ஜனாசாவுடைய கடனை மகன்மார் பொறுப்பெடுத்திருக்கிறாங்கன்னு அந்த டைம்ல சொல்லிட்டு அதுக்கு பின்னால மகன்மார் எங்கெண்டே தெரியா வாப்பட கடனை கொடுக்க. அதை போலத்தான். அதனால இந்த சைனுடைய விஷயத்துல எந்த அளவு மார்க்கம் சொல்லுதுண்டா, ஒருவர் சொல்லுறாரு தன்னுடைய மனைவி மீது அவதூறு சுமத்துறாரு, தன்னுடைய மனைவி மீது அவதூறு தப்பான உறவு இருக்குது என்று சொல்லுறாரு. ஆனா அது நிரூபிக்கப்படல. அவர் சொன்னது பொய் என்று ப்ரூஃப் ஆகிட்டா லைஃப்ல அந்த பொய்யை சொன்னவர் எந்த ஒரு ஷஹாதாவுக்கும் சைன் பண்ண வரையலாம், எந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் அவர் சைன் பண்ண வர முடியாது. குர்ஆன் சொல்லுது வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அதற்கு பின்னால் அவருடைய எந்த சாட்சியும் கபூலாகாது. ஏதா அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு இடத்துல சைன் பண்ற நேரத்துல அதை வலியுறுத்தி சொல்லிருக்கு. 2வது இந்த நிகாஹுடைய சப்ஜெக்ட்ல பேசப்பட வேண்டிய தலைப்பு, மன்னிச்சுக்கோங்க நான் யாரையும் குத்தி பேசுறதுக்கு மார்க்கம் என்பதனால பேசுறேன், புரோக்கர் மார். இந்த புரோக்கர் என்றது நிகாஹுடைய சப்ஜெக்ட்ல இந்த ஆடு மாடுக்கு விலை பேசுற மாதிரி இந்த குடும்பத்துல இந்த பொண்ணை பேசி தந்தா 2 லட்சம் தருவீங்களா, இந்த மாப்பிள்ளையை பேசி தந்தா 3 லட்சம் தருவீங்களா? இது நிகாஹ் என்றது இந்த பொருட்களை பேசுற மாதிரி பிசினஸ் அல்ல. சில பள்ளிகளை சில புரோக்கர்மார் வந்ததோட நான் நல்லவங்க இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சாலிஹானவங்க இருக்கிறாங்க. ஒரு வீட ஒரு ஷாப்ப ஏதாவது ஒரு பேசி கொடுக்கிற நேரத்துல நல்ல தீனுடைய நோக்கத்தை முன் வச்சு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிலர்களை சொல்லுவேன், சிலர்களை, எல்லோரும் அல்ல. நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு முடித்து கொடுக்கப்படுவது. இதற்கு முழு பொறுப்பும் நிகாஹுக்கு யார் புரோக்கராக இருந்தாங்களோ அவர்கள் பங்குதாரர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. 2 சைட்லையும் உண்மையை பார்க்கணும். உண்மை எனக்கு தெரியாதா, உண்மையை விசாரிக்கணும். சில நேரங்கள்ல பாக்குறோம் வந்து இவர் எனக்கு முஹப்பத் என்றா இவர்கிட்ட வந்து நான் விசாரிக்கிறேன், அவர் எப்படி அப்பா
இவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவாரு. இப்ப பொன் வீட்டுல போய் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போய் பேசுறது, என்னமோ நானும் மாப்பிள்ளையும் 10 வருஷம் கூட்டாளி மாதிரி நல்ல புள்ளப்பா எல்லாம் ஓகே, நான் கேட்டது இவரு கிட்ட. அதனால கண்ணியமானவர்கள் நான் இதே சொல்றேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரோக்கராக இருந்து உண்மையாக இருந்தாங்க. ஒரு பெண்மணி வாரா, யார் ரசூலல்லாஹ், என்ன 2 பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறாங்க, 2 பேர் என்ன கல்யாணம் முடிக்கணும் என்று கேட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று அம்ர் இப்னு ஜம்ஹூர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு ஒரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், இந்த 2 பேர்ல நான் யாரை நிக்கா செய்ய, இந்த 2 மாப்பிள்ளையில யாரு நல்ல? அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப புரோக்கர், அந்த இடத்துல சிம்சாராக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சொன்னாங்க 2 பேரும் உங்களுக்கு மெச்சாகாது. என்ன சொன்னாங்க? 2 பேரும் உங்களுக்கு மெச்சாகாது. ஏன்னா அவரு கொஞ்சம் கோப குணம் இருக்குது, அடிச்சிடுவார் உங்களுக்கு. அவர்கிட்ட அவருடைய சாட் எப்பையும் சுத்தி கொண்டு தான் இருக்கும். அம்ர் இப்னு ஜம்ஹூர் ரலியல்லாஹு உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செட் ஆக மாட்டாரு. அவருடைய செலவுக்கும் உங்களோட செலவுக்கும் ஒத்து போகாது. அவருடைய செலவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செலவுக்கும் உங்களுக்கு நல்லம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, நான் நினைக்கிறேன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நல்லம். 3வது ஒரு மாப்பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறாங்க. இதுதான் உண்மையான புரோக்கருடைய அடையாளம். உண்மையான புரோக்கருடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. நீங்க என்ன அம்ர் இப்னு ஜம்ஹூர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான க்ளோஸ் இல்ல, இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று சொல்லி ஒரு பெண்ணுடைய தலையில கட்டல்ல. இல்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் தலையில கட்டல்ல. யாரு யாருக்கு இது பொருத்தமோ அந்த பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சு வச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்துல மிக கவனமாக இருக்கணும். நான் இந்த இடத்துல யாராவது புரோக்கர்மா இருந்தா சொல்றேன், நீங்க யாருக்காவது நிக்கா பேசுற நேரத்துல 2 ரக்காத் தொழுங்க, இஸ்திகாரா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த குடும்பமும் இந்த குடும்பமும் உன்னுடைய மேல பொறுப்பு சாட்டி ஏதோ அஸ்பாப் என்ற அடிப்படையில எனக்கிட்ட பொறுப்பு தாராங்க, தகுந்த ஜோட தேட சொல்லி, யா அல்லாஹ் இந்த 2 குடும்பத்துக்கும் தகுந்த ஜோடியை அமைத்து கொடுக்கக்கூடிய, தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை எனக்கு தான். யாரு செய்யறோம்? யாரு செய்யறோம்? சரி, முடிச்சதுக்கு பின்னால யா அல்லாஹ் நிக்கா முடிக்கப்பட்டது, ஏதோ நான் முன்னுக்கு நான் ஒரு சபபாக நின்று இந்த நிக்காக பேசி கொடுத்தேன், இந்த நிக்காக நடந்துட்டு யா அல்லாஹ் இதற்கு பின்னால் இந்த 2 குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்தக்கூடியவங்க யாரு? இந்த பண்புகள், இந்த பழக்கங்கள் எங்களுக்கு வரும். அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கு. 3வது, இந்த திருமணம் செய்யக்கூடிய மணமகனுக்கு சொல்லுறேன், அதே போல அந்த பெண்ணோடு இணையக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய வழிமார்களுக்கு சொல்றேன், குடும்ப வாழ்க்கை என்பது வெறுமனே குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கக்கூடியது ஒன்று அல்ல. எங்கள் எல்லோருடைய பொறுப்பும் இருக்குது, எங்கள் எல்லோருடைய பொறுப்பும் இருக்குது. அந்த குடும்பங்களுக்காக துவா செய்ய எங்கள் எல்லோரையும் அழைச்சிருக்கிறது எதற்கு என்று சொன்னா, ஏன் மஸ்ஜிது கிடைச்சிருக்கிறோம்? விரும்பிருந்தா ஹோல்லையே அவங்க நிக்காக செஞ்சிருக்கலாம். ஏன் மஸ்ஜிதுக்கு கொண்டு வராங்கன்றா, நீங்க எல்லோரும் அல்லாஹ்வை சுஜூத் செஞ்ச மக்கள், நீங்க எல்லோரும் அல்லாஹ்வை ருக்கூ செஞ்ச மக்கள், நீங்க எல்லோரும் அல்லாஹ்விடத்துல இபாதத் செஞ்ச மக்கள், உங்களுடைய துஆவை எதிர்பார்த்து உங்களை இந்த மஜ்லிஸ் கலைச்சிருக்கிறாங்க. நீங்க எல்லோரும் துஆ செய்யணும். நீங்க வந்து எல்லா மக்களும் துஆ செய்யணும், யா அல்லாஹ் இந்த இணையக்கூடிய குடும்பத்தை. நிறைய பேர் வாரது மஹர் அமௌண்ட் பார்க்க, மன்னிச்சுக்கோங்க, சிலவங்க சில இடங்கள்ல நிக்காக்கு போய் சாப்பாடு நல்லமா இல்லன்னு மார்க்ஸ் போட போறது, இதெல்லாம் எங்க டியூட்டி இல்ல. எங்கட ஒரே ஒரு டியூட்டி, வந்த இடத்துல ஜனாசாவுக்கு வந்தா எப்படி தாசியாக்கு வந்து முசாஃபா செய்யறோமோ அதே போல நிக்காக்கு வந்தா மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இந்த துஆவை ஓதுறது தான் எங்கட கடமை. இது நாங்க ஒவ்வொருவரும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். அடுத்தது, நிக்கா செய்யக்கூடிய மணமகன் அவருடைய லைஃப்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் என்று வார நேரத்துல விட்டு கொடுத்து வாழ்றது ஆக முக்கியம். ஒரு மனிதனுக்கு தொழுகிறது லேசி, ஜகாத் கொடுக்கிறது லேசி, ஹஜ்ஜி செய்யறது லேசி, உம்ரா செய்யறது லேசி. ஆனா மனைவியோட சந்தோஷமாக வாழ்றது கஷ்டம். மனைவியோட சந்தோஷமாக வாழ்றது கஷ்டம். மனைவிக்கு கணவனோட சந்தோஷமாக வாழ்றது கஷ்டம். ஏன்? ஷைத்தான் எப்பொழுதுமே கணவன் மனைவிய சந்தோஷமாக வாழ விட மாட்டான். கணவன் மனைவிய சந்தோஷமாக ஒரு நாளும் ஷைத்தான் வாழ விட மாட்டான். ஷைத்தானுடைய முழு நோக்கமும் ஷைத்தானுடைய முழு ஆசையும்
எப்படியாவது கணவன் மனைவியை பிரிச்சிடணும். இது ஷைத்தானுடைய நோக்கம். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. இந்த ஷைத்தானுக்கு சரியாக செய்யல, தனியா செய்யல. அதற்கு ஷைத்தான் மனிதர்கள சில ஏஜென்ட்களை வச்சிருக்கிறார். மனிதர்கள சில ஏஜென்ட்மார்களை வச்சிருக்கிறார். அவங்களோட குறைய கொண்டு போட்டு அங்க, இவங்களோட குறைய கொண்டு போட்டு இங்க. சில மக்கள் வைக்கிறாங்க, அவங்களோட வேலையே டியூட்டியே குடும்பங்களை பிரிக்கிறது தான். அந்த குறைய அவர்கள்கிட்டையும் இவர்களது குறைய இவர்கள்கிட்டையும் சொல்லி சொல்லி குடும்பங்களை சின்ன பின்னமாக்குறது தான் அவங்களுடைய நோக்கம். கண்ணியமானவர்களே, யாருடைய ஃபேமிலி லைஃப்லயும் நீங்க தெரியாம போய் கைய வச்சிடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு பாவம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا إِنْ يُرِيدَا إِصْلَاحًا يُوَفِّقِ اللَّهُ بَيْنَهُمَا. ஒரு ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் வரும் போது குர்ஆன் சொல்லுது, ரெண்டு தரப்புலையும் ரெண்டு பேர் போங்க. அந்த ரெண்டு பேருடைய நோக்கம் எப்படி இருக்கணும் என்றா யுரீதா இஸ்லாஹா, ரெண்டு பேருடைய எண்ணமும் இருக்கணும், குடும்பத்தை இணைச்சிடணும், குடும்பத்தை சந்தோஷமாக ஆக்கி வைக்கணும் என்ற நோக்கத்தோட போனா அல்லாஹ் அந்த ரெண்டு குடும்பத்தையும் இணைச்சி வச்சிடுவார். போற ஒருவர்கிட்ட நியத்து இருக்குது, இல்ல இல்ல இது இதுக்கு போற சரி வராது, பிரிச்சுத்தான் உடனும் என்ற நியத்தை வச்சா அது அல்லாஹ்வோட உதவி இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில சில நேரங்கள்ல ப்ராப்ளம் வரும் போது மனைவியை மதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கணவன் இந்த இடத்துல ஆண்கள் இருக்கிறதுனால சொல்றேன், பிளீஸ் பண்ணி மனைவிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுத்துடுங்க. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், களவு என்பது பல வகையான களவு இருக்குது. ஒரு பொருளை களவெடுக்கிறதும் களவு தான். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்கிற நேரத்தை ஹக்க சரியாக நீங்க கொடுக்காட்டி அதுவும் களவு தான். தெளிவு வச்சுக்கோங்க, இதுவும் களவு தான். நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், இரவு நேரங்கள்ல நிக்காக்கு பின்னால, நிக்காக்கு முன்னாலே நிக்காக்கு பின்னாலேயும் நிறைய ஹோட்டல்ஸுக்கு முன்னால ஒரு டீ கப், ஒரு மசாலா டீய தஹஜ்ஜுத் வரைக்கும் குடிக்கிறாங்க. 2-3 மணித்தியால வச்சு குடிக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வந்தா அவங்க ரோட்லே தான். சில நேரங்கள்ல நான் என்ன சொல்றேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லுறேன். நைட்ல அவங்க லேட் ஆகியே தான் போறது. செல்ஸ்மாரோட வானம் என்று சொல்லல, வீக்லி ஒரு நாள் நீங்க போறீங்க, அது ப்ராப்ளம் இல்ல. ஒவ்வொரு நாளும் இரவேல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இரவுல நடு ஜாமங்கள்ல வீட்டுக்கு போகவா, நடு ஜாமங்கள்ல நீங்க வீடுகளுக்கு போகவான். உங்களோட வீடாக இருந்தாலும் திடீரென்று நடுஜாமங்கள்ல வீடுகளுக்கு போகவான். இவர் ஊரெல்லாம் பிரின்ஸ்மாரோட இருந்துட்டு போறாரு, நைட்ல போறாரு. ஷைத்தான் அப்படிப்பட்ட வாலிபர்களை ஏம் பண்றார். அவருடைய நோக்கம் இப்படிப்பட்ட வாலிபர்களை பிடிக்கணும். இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் தவறான வழியில போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நைட், இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரம் நடு ஜாமம். கேக்குறாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹா, நான் கொஞ்சம் இபாதத் செஞ்சுட்டு வரவா? நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தரையலாம், இது ஏந்த டைம், இது எனக்கு நீங்க தந்த டைம், இதை உங்களுக்கு தரையலாம் சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சரி நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கறதுனால நான் விட்டுட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத் நடு நிசீல இபாதத் செய்வதற்கு மனைவி கிட்ட ஏன் அனுமதி கேட்டாங்க? மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹக்குல கூட குறை செய்யப்படக்கூடாது. நாங்க மனைவியோட உட்கார்ந்து எங்களுக்கு அந்த கதைக்கு கூடிய தன்மை இல்லாம போயிட்டு, மனைவி பிள்ளைகளோட உட்கார வச்சு பாருங்க. நான் நிறைய வாலிபர்கள், நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நாங்க எந்த குறையும் வைக்கல, ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் நாங்க அவங்கள ஃபாரின் கூட்டி போறோம், டூர் போறோம். ஆனா நீங்க இதெல்லாம் செய்யக்கூடிய நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துல ஒரு நாள் உட்கார வச்சு பிள்ளைகளோட மனைவியோட பேசி பாருங்க. அப்பதான் வீட்டுடைய உண்மையான ப்ராப்ளங்கள் வெளியில வரும். இன்னைக்கு குடும்பங்கள் சின்ன பின்னம் ஆகிறதுக்குள்ள உளவியல் ரீதியாக உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு பேசுறதுக்கு நாங்க தயார் இல்ல, வெளியால பேசுறதுக்கு யாராவது கனெக்ட் ஆகினத்தோட இன்னைக்கு தொடர்புகள் வித்தியாசமா போகுது. அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் தயார் இல்லை. அந்த இரக்கம் வெளியால கிடைக்குது, இப்ப அந்த இரக்கத்தை தேடி போறாங்க வெளியில. நல்ல குடும்பங்கள் கூட இல்லாமல் போவதற்கு காரணம் அந்த இரக்கம் கிடைக்காதது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு 9 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் யாருக்குமே முத்தம் கொடுத்தது கிடையாது, நான் யாருக்குமே சொன்னாங்க. உங்க உள்ளத்துல இருந்து அன்ப அல்லாஹ் கலட்டி எடுத்ததுனால நான் என்ன செய்யறது? உனக்கு அல்லாஹ் அன்ப தரல. பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறது, மனைவிக்கு முத்தம் கொடுக்கிறது, அது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வெளியில போறதுக்கு முன்னாலேயும் மனைவியுடைய நெற்றியில முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க. வரும்போது கூட மிஸ்வாக் செஞ்சு வீட்டுக்குள்ள வருவாங்க. நாங்க டக்குனு மொபைல் எடுத்து கடைசி யாரோட பேசணும் இவரோட பேசணும், இதை பார்த்தா மனைவிக்கு ப்ராப்ளம் வருமா, அந்த நம்பரை டிலீட் பண்ணிட்டு விளங்காம லொக்க சரியா போட்டிருக்கிறோமா, மனைவியோட பாஸ்வேர்ட் தெரிய, இதை பார்த்துட்டு வரும். இதான் ஏன் கேட்கலாம், இது எப்படி தெரியும்? நிறைய ப்ராப்ளம் வந்ததை வச்சு சொல்றேன் நான். ஏன் போன்ற பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியணும்? ஏன் நான் கள்ளன் இல்லையே, ஏன் மனைவிக்கு தெரியக்கூடாது? இன்னைக்கு பயம். ஒரு போன் ஒருவர் சொன்னாரு, ஒரு ஆசிரியர் சொன்னாரு, ஒருவர் மன ரீதியாக விழணும் என்றா அவருடைய மொபைலை மட்டும் நீங்க எடுத்து வைங்க, அவர் மன ரீதியாக விழுந்துடுவார். கண்ணியமான சகோதரர், இப்போ உள்ள ப்ராப்ளம், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மனைவிக்கு தெரியணும், மனைவி செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியணும். மறைச்சு செய்யறதுனால நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்கள்ல அது தப்பாக காட்டப்படுவது, நீங்க நல்ல விஷயம் தான் செஞ்சிருப்பீங்க இவ்வளவு காலமாக, அது சில நேரங்களை நீங்க டிலீட் பண்ணி அதை அழிச்சு நீங்க காட்டாம செஞ்சு ஒரு நாள் திடீர்னு அவங்களோட கையில மொபைல் இருக்க போக மெசேஜ் வர நேரத்துல இவ்வளவு நாளாக எனக்கு தெரியாம இவர் களவு செஞ்சிருக்கிறாரு, ஒரு தவறை செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா ஷைத்தானுடைய முழு நோக்கமும் நான் ஆரம்பத்துல சொன்னது போல அவனுடைய நோக்கம் பிரிச்சு வைக்கிறது தான். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நிக்காஹ் என்பது ஒரு இபாதத் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது, நிக்காஹ்க்கு சிம்சார்களாக புரோக்கர்களாக இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்விடத்துல தொழுது இந்த 2 குடும்பத்துடைய விஷயத்திலையும் நீங்க அமானிதத்தை சுமந்திருக்கிறீங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அதே போல சைன் பண்ணக்கூடிய ஷாஹிதுகள் கட்டாயமாக நிக்காஹ்க்கு முன்னாலேயும் நிக்காஹ்க்கு பின்னாலேயும் அவர்களும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நிக்காஹ்க்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கடமை நிக்காஹ் செய்யக்கூடிய அந்த மணவாளனுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல நாயன் அல்லாஹ் நிக்காஹ அவன் எப்படி விரும்புகிறானோ, எப்படி வாழணும் என்று அவன் ஆசைப்படுகிறானோ, குர்ஆன்ல எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்தானோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மணமாளனாக இவரையும் இவரோட சேரக்கூடிய அந்த துணைவையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. 2 குடும்பங்களையும் அல்லாஹ் புரிந்து கொடுப்பானாக. இந்த 2 குடும்பங்களையும் மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியான குடும்பமாக யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்களுடைய வலிமா இவர்களுடைய ஏனைய விடயங்களை இலகுவாக்கி கொடுப்பாயாக. இவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியங்களை யா அல்லாஹ் கொடுத்தருள் புரிவாயாக. யார் யாருடைய குடும்பங்களில் எல்லாம் பிரபலத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துவாயாக. கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பிரிவுகளை விட்டு எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் குடும்ப வாழ்க்கையுடைய பெருமதி தெரியாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாலிப பெண்கள் வாலிபர்களை யா அல்லாஹ் நீ இணைச்சி வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பிரிவை விட்டும் அவர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நல்ல விடயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துறியா அல்லாஹ். கெட்ட கர்மங்கள் கெட்ட விடயங்களுக்கு